holding it, pushing, டே ஹை டே ஹைல நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் வரும்போது இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா இங்கே சப்போர்ட் 1 செகண்ட் கூட போயிட்டு இது சப்போர்ட் எடுத்துக்கலாம். 2 சினாரியோ இருக்கு, பார்க்கலாம் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கான டைம். இங்க எடுத்த மூவே நமக்கு வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் வந்தாச்சு. சேம் பொசிஷன் ஹோல்டிங்ல இருக்கு. சப்போர்ட்டை பிரேக் பண்ண, இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் அது ஹோல்டிங் தான். சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும். இன்னைக்கான வியூ எப்படி இருக்கு மார்க்கெட் சொல்லிட்டு சுச்சுவேஷன் பொறுத்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். நேற்று இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆச்சு இல்லைங்களா? மைனஸ்ல போயிட்டு திரும்பி ஆமாம்மா, அதேதான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா, நேற்று வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ரெட்ல முடிஞ்சது நெகட்டிவிட்டா, இது ஸ்டாண்டில் வந்து கிரீன்ல முடிஞ்சது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ் தான். அதுதான் இந்த ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா நேற்று மாதிரியே தான். டே ஹைலேருந்து ப்ரீவியஸ் டே ஹை. நேற்று வந்து இந்த ஹையை பிரேக் ஆனவுடனே டே ஹை போச்சு. டே அது நம்ம லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம். சேம் அதே சினாரியோ தான். இந்த பிரேக் ஆச்சுன்னா டே ஹை, இல்லை அப்படின்னா இன்னொரு வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு வரலாம். இல்லை லோ பிரேக் ஆகணும்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் கீழே இருக்கு. நம்ம இருக்கிறது புட்ல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கால் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும்னா இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம காலை எடுத்துக்கலாம். இதுல இன்னும் காலையில இது வீடியோ கொடுத்து 229 இல்ல ஹைனா இது ப்ரோ, இது 229ங்களா? 24,229. 29 அதான் 30 இப்போதைக்கு இது ஹையா இருக்கு. இப்போ வந்து இப்போ மார்க்கெட் வந்து இந்த டவுன் வந்துட்டு இருக்குங்களா? டவுன் வந்து இது ஸ்விங். ஓகேங்களா, இப்படி வந்துருக்கு. இப்போ வந்து இப்படி போனதுனால எப்படி போச்சுன்னா இது ஹை. இது வந்து என்ன ஆச்சுன்னா இப்படி வந்து திருப்ப அகைன் இந்த இடத்துல இருந்து திருப்பி போறோம்னா இதுதான் ஹை. ஓகேங்களா, இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஹை போகும். இதை பிரேக் ஆனாதான் டே. ஓகேங்களா, அப்படியே சொல்லிடு. இப்போ இங்க பெருசா பார்த்தோம் இல்லைங்களா, இவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா, அது வந்து சின்ன லெவல்ல நடந்தது. இது பெரிய லெவல்ல நடந்தது, இது சின்ன லெவல்ல. இது எப்படி போனாதான் இல்ல இதை பிரேக் ஆயிடுச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகுது 24,000. ஏன்னா நம்ம சப்போர்ட் தானே இது 24,187. இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஆன இந்த லெவலுக்கு பிரேக் ஆகாம இந்த ஹையை பிரேக் பண்ணாதான் இது நடக்கும். இல்ல அப்படின்னா இது கீழே போயிடும். நம்ம ஆல்ரெடி புட்ல இருக்குன்னா அந்த 500 செட் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த 500 ரேஞ்ச் இது பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு லாட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, திரும்பி அதே 2-3 தடவை போயிட்டு அது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். கொஞ்சம் போச்சு, அதை நான் புக் பண்ணா நினைச்சு திரும்பி ரீடெஸ்ட் மாதிரி வரும்ட்டு திரும்பி செகண்ட் டைம் வந்துட்டு போச்சு. திரும்பி நான் தேர்ட் டைம் எடுக்கல, அது ஃப்ளை ஆயிடுச்சு. மிஸ் பண்ற டைம்ல போயிடும். வெயிட் பண்ற டைம்ல இல்லையா ப்ரோ? புரியல ப்ரோ. அதுக்கு ஏதோ ஸ்மார்ட் வே ஏதாவது எஸ்எல் இல்லாத தைரியமா பண்ண 2 தடவை ரீடெஸ்ட் ஆச்சு அந்த மாதிரி ஏதாவது? அது மார்க்கெட்ல வந்து அது மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணிக்கணும். ஒரு தேரி, இந்த தேரி பிரகாரம் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கிறது மார்க்கெட்டை. அது வந்து நிறைய பேசஸ் இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, கான்செப்ட் ஒண்ணுதான். ஹைய பிரேக் ஆனா இன்னொரு ஹை, இன்னொரு ஹை. லோ பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு லோ, இன்னொரு லோ. ஓகேங்களா, பட் வந்து அது நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் நடக்கும். ஓகேங்களா, அது வந்து ஒரு மாதிரி இப்ப நடக்கிற மாதிரி தான் இன்னொரு மாதிரி நடக்கும் அப்படின்னு கிடைக்கிறது மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும். அது அதே மாதிரி 4 டைம்ஸ்ல ஆச்சு, இன்னைக்கும் 4 டைம்ஸ்ல அதே மாதிரி ஆச்சு. வெயிட் பண்ணா ஆனா எடுக்க முடியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நேற்று வந்து சைட்வேஸ் போட்டோம் மார்க்கெட். இந்த இடத்துல இந்த சப்போர்ட்ல இருந்து மேல போட்டுருக்கு, சைட்வேஸ் போட்டு அப்புறம் இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சு. இப்போ வந்து சைட்வேஸ் போடல மார்க்கெட், வந்து ஒரு மொமெண்டம். ஓகேங்களா, ஒரு சின்ன ஸ்விங், ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி. நிஃப்டி எடுத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து இந்த மூவ் கிடைக்கும்.
இதை வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணாத, இந்த ஹையை பிரேக் பண்ணோம் அப்படின்னா சேம் நேற்று நடந்த சினாரியோ. பட் இன்னைக்கு அந்த 60 பாயிண்ட்ஸ் இதுவும் ஆச்சு இல்ல ப்ரோ, இன்னைக்கு காலையில டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஆமா அது அது கால்குலேட் பண்ணல. அது இருந்தா கூட நம்ம நேத்து நீங்க இது கொடுத்தீங்க இல்லையா, ஆமா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேப் டவுன் இருந்தா கூட அதையே கன்சிடர் பண்ணலாமா, இல்ல கேப் டவுன் இருந்தா ஆமாமா சேஞ்சஸ் ஆக சான்ஸ் இருக்குல்ல? இந்த மார்க்கெட்ல நடக்கிற கிராஃபிக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது பண்ணிட்டு தான் நம்ம ட்ரேடர் இது ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு வேல்யூவே இருக்காது இல்லைங்களா. ஆமா இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி தான் கிடையாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் 15 மினிட்ஸ்ல பார்க்கணும்ல ப்ரோ? இது 15 மினிட்ஸ் காட்டுங்க. சரியா கேட்கல ப்ரோ. இது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் தானே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றது? இல்ல 1 ஹவர்ல மார்க் பண்ணோம், 5 மினிட்ஸ்ல ட்ரேட் எடுக்கும். ஓகே 1 ஹவர்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணோம், 5 மினிட்ஸ்ல ட்ரேட் 5 எடுக்கும். மினிட்ஸ் ட்ரேட். ஓகே எப்படி ப்ரோ அது, எனக்கு புரியல. வீடியோ போட்டுருக்கு பாருங்க, யூடியூப்ல இருக்கு, கிளியரா இருக்கும் சொல்லியிருக்கேன், அதுல போய் பாத்துக்கங்க. இல்ல அப்படின்னா சாட்டர்டே கிளாஸ் எடுக்கிறேன், அதுல இன்னொரு வாட்டி கூட நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், கண்டிப்பா ஜாயின் பண்றேன். சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock ஜாயின் பண்ணிட்டு நம்ம 2 to 3 hours ஆகும் அது ஃபினிஷ் பண்றதுக்கு. அதுல ஃபினிஷ் பண்ணிக்கலாம் கரெக்டா, அவ்வளவுதான். 5 மினிட்ஸ் கரெக்டா இதுல 5 to 7 வரும். ஈவினிங் 5 to 7. சரிங்க சரிங்க. ஏன்னா ஆபீஸ் போறவங்க எல்லாரும் 5 o'clock வந்துடலாம். அதான் சரிங்க சரி. இப்போ ஒரே லெவல் தான். இங்க இன்னொரு வாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்ல கால் ஆப்ஷன் பிரேக் பண்ணலாம். இல்லை இந்த சப்போர்ட்டவே பிரேக் பண்ணணும்னா இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஃபுட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அது ஒரு 400 ரேஞ்சில் இருக்கு. இப்போ அதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா 500 கிடைக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது. 182 142 நெக்ஸ்ட். சொல்ல வர்றது புரியுது நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு தெரியும் பையர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டல் இது வரைக்கும் புஷ் பண்ணாங்க, 4270 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகம் வரதுனால க்ளோசிங் உள்ள எடுத்துட்டு வந்து சப்போர்ட் வச்சதுனால நெக்ஸ்ட் சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து பையர்ஸ் புஷ் பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு வாட்டி புஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இது வரைக்கும் போயிட்டு செல்லர்ஸ் டாமினேஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அகெயின் வந்து செல்லர் வந்து புஷ் பண்ணியிருக்காங்க, பட் பையர்ஸ் விடாம போய் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கேண்டிலோட இந்த விக்கு தான், அந்த விக்கு தான் வந்து அந்த வால்யூம் செல்லர்ஸோட என்ட்ரி. இப்போ வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுது 15 மினிட்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். ஓகே பண்ணியிருக்காங்க, பட் க்ளோசிங் உள்ள வச்சதுனால நெக்ஸ்ட் கேண்டல்ல வந்தாச்சு. இப்போ புஷ் பண்றாங்க, எக்ஸாக்டா சப்போர்ட்ல வந்து மார்க்கெட்ல புஷ் பண்றாங்க. நமக்கு இதுக்கு மேல போச்சுன்னா கன்ஃபர்மேஷன் நான் எடுக்கிறதுனா இங்கே எடுத்து இங்கே எடுத்துருவேன். கீழே க்ளோஸ் வைக்கும் போது நான் உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு கொடுக்குறதுனால நான் இது கன்ஃபர்மேஷன் இந்த லெவலாச்சும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு ஹையான க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஹைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன். வேற இதை க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க நான் அதை க்ளோஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 60ல சொன்னேன் இல்லைங்களா பை பண்ண சொல்லி, அது 40லேயே நீங்க பை பண்ணலாம். 40ல பை பண்ணிட்டு 30 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு அதை நான் இங்கே பிரேக் பண்ணும்போது நான் குரூப்ல பிரேக் பண்ணேன். இதான் ப்ராப்ளம். நிஃப்டியோட மொமெண்டமும் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? அது அப்படிதான் போறது. சில டைம்ல ஹையா இருக்கும், சில டைம்ல நார்மலா இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் நம்ம எடுத்தோம் ஆல்மோஸ்ட் வந்து 250 பாயிண்ட், அதாவது 150 பாயிண்ட்ஸ் எடுத்து கரெக்டான லெவலில் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா 150 பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டுங்களா? அவ்வளோதான். நம்ம இதில் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெவலுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைங்க டேக் நம்ம எடுக்கணும், இது கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து சரி எதுவும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மார்க்கெட் எங்க இருக்கு போயிட்டு வந்து இங்க போச்சு அப்படின்னு சொன்னா
பிரேக் பண்ணும்போது இங்கே போயிடும் அப்படின்னு. அப்புறம் இல்லை அப்படின்னா அவுட் செகண்ட் கூட வந்துட்டு இதை பிரேக் பண்ணுவோம். இந்த லெவலை பிரேக் பண்ணிடணும். அகைன் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்து போச்சு அப்படின்னா ஓகேங்களா. இல்லை அப்படின்னா இன்னொரு அகைன் வந்து இந்த ஐஎன் பிரேக் இப்போ வந்து இந்த ஐஎன் பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஐக்கும் அப்புறம் இந்த ஐக்கும் அது எப்போ இங்கே க்ளோஸ் வைக்கும் போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கண்டினியூ ஆகி இந்த சப்போர்ட் மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடக்கலாம். அதான் நம்ம மார்னிங் பார்த்தது அதுதான். மார்க்கெட் வந்து இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணோம். மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ஒன்று போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த லெவல் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இன்னொரு சினாரியோ என்ன பார்த்தோன்னா அகெயின் வந்து ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்கும்போது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா போயிடும்னு பார்த்தோம். அப்படி இல்லைனா இதை பிரேக் பண்ணால் இப்படி கீழே போயிடும்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 2 லெவலையும் பிரேக் பண்ணாத ஃபுல்லாக கன்சல்டேட் ஆகிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் தைச்சு அந்த சிஎஸ் க்ளோசிங் படி கீழே போய் க்ளோஸ் வச்சாச்சு. நியர்பை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஆனால் 24,140 நம்ம இன்றைக்கி கேப்சர் பண்ணது தான் 150 பாயிண்ட்ஸ் புட்டில் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து காலு 2 எஸ்எல் இன்னைக்கு க்ளோஸ் மார்க்கெட். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.